1867 இந்த பாண்டித்துரை தேவர் ராமநாதபுர சமஸ்தான குடும்பத்துல பிறக்கிறாரு. ராமநாதபுரத்துல பிறந்தா இவருக்கு எப்படி பாலவனத்த ஜமீன் பேர் இருந்துச்சு, இந்த ஊருக்கும் அவருக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு வரும். அதுக்கும் ஒரு விஷயம் இருக்கு, சொல்றேன். இந்த ராமநாதபுர சமஸ்தானத்துல பாண்டித்துரை தேவர் பிறக்கிறாரு. அவர் பிறந்ததுமே அவருடைய அப்பா பொன்னுசாமி தேவர் இறந்து போயிடுறாரு. அது அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவர் அங்கதான் வளர்றாரு. அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் சமஸ்தானத்துல அவருக்கான சொத்துக்களை பிரிச்சு கொடுக்குறாங்க. அப்படி சொத்துக்களை பிரிச்சு கொடுக்கும் போது இந்த பாலவனத்தமும் இவருக்கு கொடுக்கப்படுது, பாண்டித்துரை தேவருக்கு. அதாவது இந்த பாலவனத்தம் இந்த ஊர் அப்போ ராமநாதபுர சமஸ்தானத்தோட கட்டுப்பாட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த பாலவனத்தத்துல ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்கு. அந்த சிவன் கோயில் ராமநாதபுர சமஸ்தானத்தால பராமரிக்கப்பட்டு வருது. இப்படியான ஒரு சூழல்ல பாலவனத்தை பாண்டித்துரை தேவருக்கு கொடுக்கப்படுது. அவரு இந்த பாலவனத்தம் ஜமீனோட நிர்வாகியா பொறுப்பேற்கிறாரு. அதனாலே அவருக்கு பாலவனத்தம் ஜமீன் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. அதாவது ராமநாதபுரத்துல பிறந்திருந்தாலுமே பாலவனத்தோட ஜமீன்தாரா இருந்ததுனால அவருக்கு பாலவனத்தம் ஜமீன்கிற பேர் வருது. இப்படிதான் அவருக்கு பாலவனத்தம் ஜமீன் அப்படிங்கிற ஒரு பேர் வருது. இந்த பாலவனத்தம் ஜமீன் பாண்டித்துரை தேவர் தமிழ் வளர்ச்சிக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா, நிறைய தமிழ் நூல்களை புதுப்பிக்கிறதுக்கு நிறைய பொருளுதவி செஞ்சிருக்காரு. இவருமே நிறைய தமிழ் நூல்களை புதுப்பிக்கவும் செஞ்சிருக்காரு. குறிப்பா தமிழ் சுவடிகளை தேடி அச்சிட்டு வந்த தமிழ் தாத்தா உ.வே. சாமிநாத ஐயருக்கு இவர் பொருளுதவி செஞ்சிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா மணிமேகலை, புறப்பொருள் வெண்பாமலை இந்த 2 நூல்களை அச்சிடுவதற்கு இவர் தான் பொருளுதவி செஞ்சதா சொல்றாங்க. அதே மட்டும் இல்லாம ராமநாதபுரம் மன்னராக இருந்த பாஸ்கர சேதுபதி மற்றும் இவரும் சேர்ந்து பொருளுதவி செஞ்சதா விவேகானந்தரை சிகாகோ அனுப்பி வச்சதாகவும் சொல்றாங்க. இப்படி இவரை தேடி பார்க்கும்போது இவரை பத்தின செய்திகளும் இவர் தமிழுக்கு ஆற்றிய தொண்டுகளும் நிறையவே கிடைக்குது இன்னைக்கு இன்டர்நெட்ல.